செம மழை. ஏன்னா பட்டாசு தெரிச்சிட்டு கிடக்குது அங்கேயும் இங்கேயும். அப்படி ஜொலிக்குது பாருங்க. 2 காம்பினேஷனும் வந்துட்டு அது அவங்களோடது தனித்துவமான ஒரு இதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் போனோன்னா ரோடே வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியாது. இன்றைக்கி டே 76. இன்றைக்கி 11 o'clock ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி என்னோடய டார்கெட்டுன்னு பார்த்தோம்னா 24 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு டார்கெட்டு. அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு சரி ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நல்லா வெயிலாக தான் இருக்குது, மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் இடையில வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். சரியான வெயிலாக இருக்குல்ல. இப்போ என்னன்னா மழையும் தூரிகிட்டு இருக்குது லைட்டாக. அதில் வச்சு இப்போ வீடியோ எடுக்கணுன்ட்டு எடுக்கிறேன். அதையும் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா வந்துட்டு செம மழை. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்குமே ஃபுல்லாக ரெயின் கோட்டில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோவே எடுக்க முடியல. அப்புறம் வந்துட்டு ஸ்டாப் ஆகிட்டு ஓரளவு. அதை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 ஆர்டரு அந்த 5 o'clock வரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ 7 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் ஷிஃப்ட்டில் டோட்டலாக வந்துட்டு நான் 8 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா 24 ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1250 வந்துட்டு இன்சென்டிவாக கிடைக்கும். அதுவே எக்ஸ்ட்ரா ஒரு 5 டோட்டலாக 13 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன்னா 1500 இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பட்டாசு தெரிச்சிட்டு கிடக்குது அங்கேயும் இங்கேயும். ஓகே, பார்ப்போம். இப்போதைக்கு 16 ஆர்டர்ஸு இப்போ 17 முடிஞ்சிருக்கு. இன்னும் 12 முடிக்க முடியுமா, இல்லை வந்துட்டு பேலன்ஸ் 7 கம்ப்ளீட் பண்ணிடலாமான்ட்டு டைமை பொறுத்து தான் தெரியும். இப்போது டி நகரில் வந்துட்டு பிக்கப் வந்திருக்குது. பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி ஜொலிக்குது பாருங்க. இங்கேயும் சரி, இந்த சைடும் சரி. இது இப்போ இன்றைக்கின்னு இல்லை, எப்போதுமே இப்படியே தான் இருக்கும். 24 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 29 பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலைக்கே பாடி பெயின்லாம் வந்துச்சு. இப்போது ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஃபீவரு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா ஹெவியாக ஏதாவது சாப்பிடுவேன். கொத்து பரோட்டா இல்லை நல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு கேரளா மெஸ்ஸு திருச்சியில் இருக்கும், அங்கே படிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த டைமில் சாப்பிட்டது பரோட்டா அப்புறம் பீஃப் ஃப்ரை. 2 காம்பினேஷனும் வந்துட்டு அது கேரளா பீப்புள், மலையாளி பீப்புள் அவங்களோடது தனித்துவமான ஒரு இதாக இருக்கும். ரொம்ப நாளாக இங்கே சென்னையில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த 24வது அது கடைசி ஆர்டரு அதுக்கு பக்கத்துலேயே வந்து போட்டாங்க. இப்போ நமக்கும் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குல்ல, எனர்ஜிக்கு வந்துட்டு அதே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். இது மாதிரி வந்துட்டு வேறு இடத்துல நம்ம சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. கேரளா இது வந்து கேரளாவோட பெஸ்ட்டு தான் இந்த டிஷ்ஷு. இப்படி தான் இருக்குது இப்போது சென்னை. ஒரே மண்டலமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் போனோன்னா ரோடே வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ தான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தேன். கொஞ்சம் ஃபீவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் மோஸ்ட்லி பண்ணுறது அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அவ்வளோதான். தூக்கம் வருது வரல, படுத்து மட்டும்தான் கிடப்பேன். மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், கம்ப்யூட்ரு எதுவுமே கிடையாது அந்த டைமில். 1 to 2 days அந்த மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள்லேயே அது சரியாயிடும். அப்படி தான் இது வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நாளைக்கும் நடக்கணும். இப்போ நைட்டு தூங்கி எந்திரிச்சோடனே எல்லாம் சரியாயிட்டு நாளைக்கு காலையில் எப்போதும் போல் ஷிஃப்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வருவோம். ஏன்னா நாளன்னைக்கு வந்துட்டு நல்ல இன்சென்டிவ்ஸாக கொடுக்குறாங்க. கரெக்டாக இந்த டைமில் தான் இப்படி இருக்குது. அதுக்குன்னு மெயினாக இதை பார்த்தா தான் நம்ம அடுத்தது அதை பார்க்க முடியும். ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்துட்டு நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி முடியல. இப்போது ரொம்ப இதாக இருக்குது. படித்தா தான் சரியாகும். See you.